மேகாலயா இப்ப இந்த நியூஸ் தான் பயங்கரமா ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு. நார்த் இந்தியால ஒரு கப்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா மேரேஜ் பண்ணிட்டு மேகாலயாக்கு ஹனிமூன் போயிருக்காங்க. ஒரு 8 நாளுக்கு அப்புறம் அவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ரிலேஷனா போலீஸ்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மலை அடிவாரத்துல ஒருத்தன பணம் கிடைச்சிருக்கு. அது அந்த பையன் தான் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா செத்து கிடக்குறான் போல இருக்கு. அந்த பொண்ணு எங்க தேடி பார்க்கும்போது கிடைக்கல. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கப்பல்ஸ் பைக்ல போகும்போது பின்னாடி 3 பேர் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. போலீஸ்காரங்க அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டா அவங்க வைஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா மேகாலயாக்கு ஹனிமூன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட போட்டு தள்ளணும்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து கொண்டுட்டோன்றாங்க. அந்த பொண்ணை இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரிலேஷன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் லவ் இருக்கும் போல இருக்கு, அதனால கொண்டுட்டாங்கன்னு. என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு எக்ஸ் லவ் இருக்குன்னா தயவு செஞ்சு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா கெடுத்துறாதீங்க, இல்ல அவனை கொன்றாதீங்க. அவன் எவ்வளவு சந்தோஷமா ஹனிமூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை தொடங்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பான். அவனை கொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? அவன வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன், அவ்வளவு சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்றான், அவ்வளவு ஹாப்பியா அவங்க சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போதே பாவமா இருக்கு. டியர் பாய்ஸ், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ் லவ் இருக்கு, அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேட்டு கல்யாணம் பண்ணுங்க. இல்லன்னா ஹனிமூன்ல போய் வாழ்க்கையை கொண்டாடலாம் நினைப்பீங்க, 14 நாள் காரியத்தை தான் கொண்டாட வேண்டியதா இருக்கும். அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா.